சென்னை பெரும்பாக்கத்தில் வழிப்பறி கொள்ளையர்களால் தாக்குதலுக்கு உள்ளான ஐடி ஊழியர் லாவண்யா சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவைச் சேர்ந்த லாவண்யா சென்னை நாவலூரில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இரவு தனியாக இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு திரும்பிய அவரை வழிப்பறி கொள்ளையர்கள் இரும்பு கம்பியால் தாக்கி நகை பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். கொடூரமான தாக்குதலில் பலத்த காயமடைந்த லாவண்யா பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். முன்னதாக மருத்துவமனையில் லாவண்யாவை நேரில் சந்தித்த சென்னை காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் பூங்கொத்து கொடுத்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். இந்த நிலையில் சென்னை காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதனை லாவண்யா நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது தம்மை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து காப்பாற்றிய காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தார். தமது தைரியத்தால் மட்டும் இதிலிருந்து விடுபடவில்லை என்றும் காவல்துறை உட்பட பலரது ஆதரவால் இந்த சம்பவத்திலிருந்து மீண்டதாக லாவண்யா கூறினார். And today when I came over here, it's like something like I was sitting in a place in front of such a big person which I did not expect that I'll be sitting there. I was just thinking like I'm a normal person, I'll be just going and coming. But with this incident, it's like my total life has been changed. I don't find any negative which is going in my life. I think that was the negative thing or what happened on that road. That was the negative thing. After that I recovered. After that my personal life and official life, everything has been settled. முன்னதாக இந்த சம்பவத்தில் போராடி மீண்ட ஐடி ஊழியர் லாவண்யாவுக்கு சில மாதங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சியொன்றில் நியூஸ் 7 தமிழ் சார்பில் தங்க தாரகை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விருதை லாவண்யாவின் குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். அப்போது பேசிய லாவண்யாவின் தந்தை தனது மகளுக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழ் మాట్లాడుతున్నారు, అది ఓన్లీ తెలుగే మాట్లాడగలను, లిటిల్ బట్ ఇంగ్లీష్ ఆల్సో ఐ నో. నా బిడ్డ ఇక్కడ వచ్చి ఉద్యోగం చేసుకున్నామని అనుకోని పరిస్థితిలో ప్రమాదం జరిగితే ప్రతి ఒక్కళ్ళు కూడా ఆదుకొని నా బిడ్డ నాకు అప్పచెప్పారు. తమిళనాడు ప్రజలందరికీ నేను ధన్యవాదాలు తెలియజేసుకున్నానండి. வழிப்பறி சம்பவம் தொடர்பாக செம்மஞ்சேரியைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி, நாராயணமூர்த்தி, லோகேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மறுபிறவி எடுத்துள்ள லாவண்யாவுக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி ரவிச்சந்திரன் என்பவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் பெண்கள் மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு கசப்பான நிகழ்வு நடைபெறுகிறது. அதிலிருந்து நாம் உடலளவிலும் மன ரீதியிலும் மீண்டு வந்தால் ஒரு அழகான வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது என்பதை தைரியமான பெண்மணி லாவண்யா மூலம் தெரிந்து கொண்டோம். ராகவேந்திரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.